அனைவருக்கும் வணக்கம். ஈலேண்ட் ப்ரொஃபைல் சேனல் வழியாக கான்டெக்ஸ்ட் ஃபார் 22 நவம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ டெய்லி பேசிக்ஸில் நம்ம ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டே வரோம். பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட் ஃபார் 21 நவம்பருக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு பிலோவில் நிஃப்டி, ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்க்குறோம். பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு பிலோவில் நமக்கு போகக்கூடாது. அப்படியே போனாலும் என்ன அங்கே நமக்கு ஸ்டாப் பண்ணோம், டிமாண்ட் இங்கே ஸ்டாப் பண்ணோம். ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் என்ன பண்ணோம், இந்த இடத்துல இருந்து இந்த லேட் ஸ்பைக், அதுக்கப்புறம் இந்த இந்த 2 டிபிஓ ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸு, தென் இந்த லோ, அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிமாண்ட், ஜூன் மந்த்லேயே நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்த டிமாண்டு, இதெல்லாம் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ்குள்ள மார்க்கெட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இனிஷியேட்டிவ் செல்லிங் வரணும் அப்படின்னு சொல்லி என்னங்க இன்னைக்கு நடந்துச்சு பர்ஃபெக்டா மார்க்கெட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் பில்ட் ஆச்சு. அப்போ இந்த டிமாண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ராப்பர் ரெஸ்பான்சிவாக இருந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு யார் இன்னைக்கு இல்லை, இனிஷியேட்டிவ் செல்லிங் இன்னைக்கு வரலை. பர்ஃபெக்ட். அதே நேரத்தில் இனிஷியேட்டிவ் பையிங்க வரல. ஏன், இந்த லேட் ஸ்பைக்கை அவங்க கிளியர் பண்ணவே இல்லை. அப்போ லேட் ஸ்பைக்கு கீழே இதை வந்து அக்செப்டன்ஸாக எடுக்கிறதா என்னன்றதை நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போ கான்டெக்ட் பிரகாரம் நம்மளால் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம், இந்த பர்டிகுலர் பையிங் டைல் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வெர்ஜின் பிபிஓசி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா இதுக்கு பிலோவில் மார்க்கெட் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே வந்து அந்த டிமாண்ட் ரிப்ளேஸ் இருக்கு. பர்ஃபெக்டாக பாருங்க, இந்த ப்ரொஃபைலுக்கும் இந்த ப்ரொஃபைலுக்கும் மிடில் அழகாக இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்தர் இனிஷியேட்டிவ்ல ஸ்லைட் இனிஷியேட்டிவ் கம்பேரிங் எஸ்டர்டேவோட செல்லிங்கோட கண்டினியூட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு ஃப்ரம் திஸ் டிமாண்ட் பாயிண்ட். அப்போ கான்டெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா? அப்போ இந்த கான்டெக்ட் பிரகாரம் நீங்க ட்ரேட் பண்ணணும் சொல்ல, மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்குதுங்களா அதை பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ நிஃப்டி பாருங்க, நாம வந்து 31 அக்டோபர்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா கான்டெக்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ 31 அக்டோபர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ 31 அக்டோபர்ல இருந்து இந்த கான்டெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் டெய்லி பேசிஸ்ல. பாருங்க, ஸ்விங் லோ, ஸ்விங் ஐ, திரும்ப ஸ்விங்கு. அப்போ ஒரு ஸ்விங்கு முடிஞ்சிச்சுங்களா, அப்புறம் ஒரு ஸ்விங்ல இருந்து பிலோல உங்களுக்கு ஃப்ளோ. அப்போ பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கான்டெக்ட் மட்டுமே நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய காம்போனன்ட்ஸை படிச்சுட்டு இந்த கான்டெக்ட் மட்டுமே நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல எப்படி ஃபவுண்டேஷனா நீங்க ட்ரேடுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்ற வந்து கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? பாருங்க, இப்போ அகைன் நாங்க பண்றோங்க, இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம், இந்த டிமாண்ட் எப்படி மார்க்கெட் கிளியர் ஆச்சுன்னு. இப்போ இந்த டிமாண்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிளியர் ஆகும், டிமாண்டை கிளியர் பண்ணுமா இல்லை இங்கேருந்து ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆகுமா, எப்படி இந்த இடத்துல ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்ன்றதை நீங்கள் இதோட சீரியஸ் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணியாவது 31 அக்டோபர்ல இருந்து கான்டெக்ட் ஃபார் அப்படின்னு போட்டுக்கிறத பாருங்க. சிமிலர்லி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 31 இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐம் நாட் ஷூர் 31 பேங்க் நிஃப்டி டிஸ்கஸ் பண்றோமான்னு, ஆனால் வேற நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வில் செக் இன் தி டியூப். பேங்க் நிஃப்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு வந்து 5th நவம்பர்லேருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோம். அப்போ 5th நவம்பர்லேருந்து நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. அப்போ 5th நவம்பர் எங்கே இருக்கு, ஸோ பேங்க் நிஃப்டியோடைய 5th நவம்பர் எங்கே இருக்கு பாருங்க. 5th நவம்பர் இந்த டே, இந்த லோ. ஓகேவா? அப்போ இந்த டேல உட்காந்து கான்டெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கான்டெக்ட் நீங்கள் பண்ணுங்க, வந்து இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணியாச்சு. அகெயின் போய் இந்த டிமாண்டு உங்களுக்கு இந்த ஃப்ளோ, இதை பாருங்க எவ்வளோ அழகாக இந்த ஃப்ளோ ஃபுல்லாக எப்படி கான்டெக்ட் வைஸாக டே வைஸ் கான்டெக்ட் பண்ணுறோம். அது பிரகாரம் அடுத்த நாள் உங்களுக்கு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுதுங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நாலேஜ் ப்ளஸ் கான்டெக்ட் ப்ராக்டிஸு டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, மார்க்கெட்டில் ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு. மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிஸ்டம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எனி சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்சைடில் வந்து சிபிஆரை வச்சுட்டு பிலோவில் வந்து
ஆர்எஸ்ஐயோ இல்லை ஸ்டொக்காஸ்டிக்கோ வச்சுட்டு இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லை இங்கே வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டு அதில் ஹாஃப் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். பிலோவில் வந்து நீங்கள் எம்ஏசிடி கன்ஃபர்மேஷன் பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்லை இந்த அலிகேட்டர் மெத்தட் பிரகாரம் இங்கே வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கன்ஃபர்மேஷனு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிசிஐ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி வேரிய சிஸ்டம் நீங்கள் டெவலப் பண்ணி நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிட்டு வச்சிருக்கலாம். ஆனால் கரண்ட் ஆக்ஷன் இதெல்லாமே நமக்கு என்ன சொல்லுது, இந்த இண்டிகேட்டர்லாம் நமக்கு என்ன சொன்னா, ரெஃபர் டு பாஸ்ட் டேட்டா அண்ட் ப்ரொவைடிங் தி லெவல்ஸ் ஃபார் அப்கமிங் பீரியட். ஓகேங்களா? ஆனால் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ட் என்ன சொன்னது, ரியாலிட்டி. அப்போ உங்களுக்கு என்ன, இந்த ரியாலிட்டியும் இந்த பாஸ்ட் ரெஃபரன்ஸும் வருதும் சிங்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், சக்ஸஸ் கிடைச்சிடும். சிங்க் ஆகலைன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால சொல்கிறேன், அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லிட்டு இருக்கேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் இஸ் தி எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர். ஒரு ட்ரேடர் அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கு உருவானது ஒரு பீரியடு. ஓகேங்களா? அந்த பீரியடு 300 வருஷம் வச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வைக் ஆஃப் மெத்தடு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சிபிஆர் மெத்தடு, அது மாதிரி இப்போ இண்டிகேட்டர், எம்ஏசி, இது மாதிரி எல்லாமே சில விஷயங்கள். அதே மாதிரி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். இப்போ இது எல்லா சார்ட்டுமே நம்ம எதுங்க பேஸாக வச்சிருப்போம், கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி தானே வச்சிருப்போம். அந்த டேவோட ஹைலோ பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லா இண்டிகேட்டருமே டெவலப் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு அப்படியே ரீப்ளேஸாக எது கிரியேட் ஆயிருக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ என்னது, ஒரு நியூ வே ஆஃப் மார்க்கெட் ரீடபிள் டூல். புரிஞ்சுதுங்களா? அப்போ டெஃபினட்டா எல்லா ட்ரேடர் என்ன பண்ணும், ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்திருக்குன்னும் போது, ஆனா இது புது விஷயம் இல்லை, இது ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒரு 40 வருஷமா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ ஆல்ரெடி 40 வருஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ப்ராப்பரா லேர்ன் பண்றதுக்கான மெத்தட் இல்லை. எங்களால் முடிஞ்ச சர்வீஸை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கிளியருங்களா? அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரெகுலர் இந்த கான்டெக்ஸ்ட் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து வாட்ச் பண்றவங்கள பெர்சன்டேஜ் பாருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் 35 to 45 இயர்ஸ்ல இருக்கவங்க இந்த நியூ வே ஆஃப் அப்ரோச்சை இன்ட்ரெஸ்டடா வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணி அவங்க இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஏதாவது நமக்கு கிடைக்குமா இந்த நியூ ஹெச்ன்றதை ரிசன் பண்றாங்கன்றது இங்க டேட்டா சொல்லுது, விவஸ் டேட்டா சொல்லுது. நாங்க வேற எந்த வீடியோஸ்லாம் எதுவும் அப்லோட் பண்ண ஒன்லி கான்டெக்ட் மட்டும் தான் நாங்கள் போடுறோம் மார்க்கெட் ப்ரூஃப். மற்றபடி எந்த விஷயங்களும் ஸ்டாக்கை பற்றிலாம் கூட நம்ம சொல்றது கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் மட்டும் தான் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 25 to 35 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப் 36%. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லேர்னர்ஸ் கம்யூனிட்டியா நம்ம தமிழ் ட்ரேடிங் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு நியூ வே ஆஃப் அப்ரோச் என்ன மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஃபீமேல்ஸோட பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. கிளியருங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான விஷயங்கள். ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான லேர்னிங் தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லாம் கூட போடுறது, இது வந்து தமிழ் சேனல் தான், இது வந்து தமிழ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? அகெயின் நாங்கள் டெய்லி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கூகுள் ஷீட்டோடு கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இதில் கிரியேட் பண்ண பார்க்குறோம். அப்கமிங் செஷனில் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வி கோ ஃபார் தி கான்டெக்ஸ்ட் ஃபார் கரண்ட் டே. ஸோ லேர்னிங் மெட்டீரியல் ஆல்ரெடி உங்களுக்கு எங்கே இருக்குது, கான்டெக்ஸ்ட் பற்றி கம்ப்ளீட் டே வைஸாக உங்களுக்கு இருக்குது. 31st அந்த ஃப்ளோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருக்க காம்பனன்ட்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி எளிய நடையில் பொறுமையாக இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் பிரேக் எடுத்து கூட பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை பற்றி இதை பார்த்துட்டு நீங்கள் கான்டெக்ஸ்ட் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் உங்களால் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதை தவிர நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து மேபி நான் சரியாக கம்யூனிகேட் பண்ணலையா என்னன்னு தெரியல. எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமோட டிசைனிங் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இந்த காம்பினேஷன் நாங்கள் டிஃபைன் பண்ணிருக்கோம். இங்கே ப்ரொஃபைல் மட்டும் பார்த்துட்டு அப்படி கிடையாது. ப்ரொஃபைல் மட்டும் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராடேவோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களாலே பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய இவ்வளோ டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு எப்படி வந்து
ஒரு ஸ்விங் லோல இருந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்றது, ஒரு ஸ்விங் ஹைல இருந்து எப்படி மார்க்கெட் ஃபாலோ பண்றது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு ஒரு 3000 பாயிண்ட் மார்க்கெட் வந்திருக்கு. இங்க ஸ்விங் லோல இருந்து ஒரு 2000 பாயிண்ட் மார்க்கெட் மேல போச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த ஸ்விங் ஹை இந்த லோல அட்லீஸ்ட் இதுல 1/3 ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆவது நீங்க எப்படி ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பேசிக் கேபிட்டல்ல எப்படி உங்களால ஃபாலோ பண்ணி பண்ண முடியும். இதுதான் எங்களுடைய அஜெண்டா. இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட அஜெண்டா. இதை நாங்க கொடுத்துட்டாலே நீங்க இன்ட்ராடேல நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வராம போவோம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இன்கம் மெத்தடா உங்களால சர்வே பண்ண முடியும். இது ஒரு இன்கமா உங்களால சர்வே பண்ண முடியும் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணா. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான செஷன்ஸும் நாங்க பர்ஃபெக்டா இன்டராக்டிவ் செஷன்ஸா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் சப்போர்ட்டா நம்ம ப்ரொவைட் பண்றோம். டில் டவுட் கிளியர் ஆகி அவங்க தெளிவார வரைக்கும் குரூப்பா நம்ம ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால இதுல இருக்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வி கோ ஃபார் தி கான்டெக்ஸ்ட். மந்த்லி ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மந்த்லி ப்ரொஃபைல்ல உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆகுதுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் இருக்க பிளேஸ்க்கு பாருங்க. இந்த லோ, இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலோட லோ இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலோட லோ, இது ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் லோ வந்து எந்த மந்த் பாருங்க. திஸ் இஸ் ஆகஸ்ட் மந்த். அப்போ ஆகஸ்ட் மந்தோட லோவை நம்ம ஒன்றும் என்ன பண்ணல, பேங்க் நிஃப்டி கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் ஜூன் மந்தோட டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ் ஜோன், இந்த பேலன்ஸ் லோவும் கிளியர் பண்ணல. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த இந்த இடத்துல இருந்து ப்ராப்பர் இனிஷியேட்டிவ், லாஸ்ட் மந்தோட இதுல இருந்து இனிஷியேட்டிவும் நமக்கு கிடைக்கல. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு வந்துட்டு அப்புறம் பேங்க் நிஃப்டி எனக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோ, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்தர் டேஸ் வந்து மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி பர்ஃபெக்டா ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க டார்கெட் நீங்களே பாருங்க. 53,000 டார்கெட் தெரியுதுங்களா? இப்போ கரண்டா மார்க்கெட் எங்க ஊசலாடி இருக்குது, 50,000 ஊசலாடி இருக்குது. அப்ப லெவல் எங்கெங்க இருக்கு, 49,500. இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. அங்க இருக்கு, எப்படி ரீட் பண்ணணும்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல 49,500 உங்களுக்கு 50,000 அரௌண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 51,000 அரௌண்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவ் மெசேஜ் கிடைச்சி மார்க்கெட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ரேலி எங்கெங்க போய் நிற்கும், 53,000ல நிற்கும். அப்போ ஆஸ் எ ட்ரேடரா நான் இதை பொறுமையா வாட்ச் பண்ணணும். பர்ஃபெக்டா எனக்கு சிக்னல் கிடைச்சோன்னே ப்ராப்பரா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட்ல பொறுமையா இதை ஃபாலோ பண்ணி எப்படி இந்த 2000 பாயிண்ட்டை நாம் பிடிக்கிறது, இதை பத்தி தான் நம்ம திங்க் பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம், ரெடியா இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்ம ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கிளாரிஃபை ஆகுதுங்களா? ஓகே. அதே நேரத்தில் நான் எக்ஸ்பிளைனும் உங்களுக்கு பண்ணிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு நிஃப்டியை பார்ப்போம். இப்போ நிஃப்டி என்ன, லாஸ்ட் மந்தோடைய லோவை ஆல்ரெடி மார்க்கெட் கட் பண்ணியாச்சு, இனிஷியேட்டிவும் வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு ஸ்டாப் ஆக்ஷனும் கிடைச்சாச்சு. ஜூன் மந்தோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு டிமாண்டா இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த டிமாண்டுக்குள்ள பிரைஸ் கரெக்டா இருக்கு. பிலோ வந்து 23,200, 23,200க்கு பிலோல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கரெக்ஷன். அப்போ இந்த ரீசெண்டா நடந்த இந்த ஹை லோல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து நமக்கு பாசிட்டிவா மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா ஓகேங்களா, அகைன் 23,000ல இருந்து இந்த 23,500 அபவ் இந்த லெவலுக்கு மேல உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல இருந்து கிடைச்சது அப்படின் போது அது உங்களுக்கு ஹையர் லெவல்ல மினிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஓகே, தட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன் பிஹேவியர். நெகட்டிவா மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிப்போம். அது இஸ் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ வி ஆல்வேஸ் பிளான் ஃபார் டூ வே ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு மந்த்லியில் கவர் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் வீக்லி. இப்போ வீக்லியில் பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக மார்க்கெட் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். சேம் இந்த டிமாண்டை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு என்ன இருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பாருங்க. லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த கரண்ட் வீக்கோட ப்ரொஃபைல் பாருங்க, என்னங்க பண்ணியிருக்காங்க இந்த வீக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ எக்ஸாக்ட் அவங்களோட ரேலியை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த கரண்ட் குளோபல் மார்க்கெட்டோடைய, ஐ மீன் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கலோடைய எஸ்கலேஷன், அந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா, இந்த அமெரிக்கா, இந்த பைடன் ரொம்ப நல்ல ஒரு ஏதோ வேலை பண்ணுறாரு, அதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க, இந்த டிமாண்டை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட பொசிஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது டிஐ கொண்டு போகிறாங்க, எஃப்ஐ கொண்டு வரலாம், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ என்னங்க,
ரிவர்ஸ் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இது என்னங்க ஷேப் தெரியுது? நல்ல ஒரு பேலன்ஸ் ஷேப் தெரியுது. அப்போது டைரக்ஷன் ஆப்போசிட் ஆக்ஷன் நவ் ஹியர் த பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு அபோவ்ல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுதா, பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுதான்றதை நீங்கள் பார்க்கணும். திஸ் இஸ் வி லேர்ன் ஃப்ரம் தி வீக்லி ப்ரொஃபைல். அப்போ வீக்லி ப்ரொஃபைலில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சரிங்களா? பேங்க் நிஃப்டியோட வீக்லி ப்ரொஃபைல். ஓகே, அகெயின் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க. நிஃப்டி தான் உங்களுக்கு டவுன்ல ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்க சாலிடா அந்த ரேஞ்சில் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. கவனிச்சிங்களா? அந்த ரேஞ்சுக்கு பிலோவில் உங்களுக்கு என்ன பண்ணல, ஒன்றும் ப்ராப்பராக ஒன்றும் அவங்க கன்ஃபார்மே பண்ணல. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். இதே இங்கே நிஃப்டியில் பாருங்க, இப்போ நிஃப்டியில் இதே நிஃப்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு இந்த ஜூன் மந்த்ல இருந்து இங்கே போன ப்ரொஃபைல் திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்குன்றது நம்ம ஆல்ரெடி செவரல் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஜெனரேட்டிவ் நிஃப்டியில் இங்கே இந்த இந்த வீக் பாருங்க, இது வந்து வீக்லி சார்ட்டு. இப்போ இந்த வீக்லி சார்ட்ல இந்த வீக்லேருந்து நமக்கு ரேஞ்ச் இது 7th அக்டோபர் வீக்லேருந்து ரேஞ்ச் இந்த இங்கே வாங்க, இதான் 7th அக்டோபர். இந்த வீக் பாருங்க, இந்த இடத்துல நிஃப்டியும் ரேஞ்சில் இருந்திருக்கு, பேங்க் நிஃப்டியும் ரேஞ்சில் இருந்திருக்கு. இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த 2 வாரம் நிஃப்டியும் ரேஞ்சில் இருந்திருக்கு, பேங்க் நிஃப்டியும் ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ திஸ் வீக் திஸ் வீக் திஸ் வீக் திஸ் வீக் இங்க தேர்ட் வீக்ல பேங்க் நிஃப்டி என்ன இருக்கு, ஸ்லைட்டா அந்த ரேஞ்சுக்கு பிலோல வந்துட்டு ரெக்கவரி ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி என்னங்க பண்ணுச்சு, புரியுதுங்களா? தேர்ட் வீக், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வீக் மார்க்கெட் ரேஞ்ச். அப்புறம் பேங்க் நிஃப்டி அதோட ரேஞ்சை தான் மெயின்டைன் பண்ணுது. ஆனா நிஃப்டி என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்போ இதில் நிஃப்டியில வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, நிஃப்டியில் அவுட் ஆஃப் 50ல இங்க ஐடி செக்டார் இருக்கு, ஆட்டோமொபைல் செக்டார் இருக்கு, ஃபார்மா இருக்கு. இந்த செக்டார் வைஸ் நீங்க பாருங்க, செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்க முடிஞ்ச வரைக்கும் ரேஞ்சை தான் மெயின்டைன் பண்றாங்க, அவங்க வந்து டிக்ளேர் ஆகும். ஆனா அதர் செக்டார்ஸ் உங்களுக்கு டிக்ளேர் ஆகுது. அப்ப எதனால நிஃப்டி வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை இருக்கும். ஈவன் தோ த மெயின் பிக்சர் இதுதான், போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் கிரியேட் ஆகி மூவ் ஆன ரேலி. அந்த 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 எக்ஸிட் போலுக்கு அப்புறமா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அப்படியே கீழே அடி போயிட்டு அப்படி மேலே வந்து பார்த்தீங்களா, வந்துட்டு செட்டில் ஆகி போன இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல இருந்து போன இடத்துக்கு பர்ஃபெக்டா கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் விளையாட்டா நாங்க எங்க குரூப்ல பேசிட்டு இருந்தோம். நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டை மக்கள் வந்து திரும்ப இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல எப்படிங்க மார்க்கெட் வந்து இப்படி போனது வந்து இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு போதா அப்படின்ற மாதிரி இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் மூலியமா நம்ம மக்கள் வந்து டெஸ்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இவன் தான் இன்னும் ஜியோ பொலிட்டிக்கலால இம்பாக்ட் ஆயிருக்கு. அதே நாங்கள் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்தாலும் அப்படிதான் இருந்துச்சு ட்ரெண்டும். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஞாபக வச்சதுக்காக இது எக்ஸாம்பிளா சொன்னேன். அப்போ இப்போ அப்கமிங் எனக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்றோம். அட் சேம் டைம் அங்கே உக்ரைன் ரஷ்யாவோட எஸ்கலேஷனை பல நாடுகள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய ரிசல்ட் என்றது அங்கே ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா அமையும் பட்சத்தில் இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மார்க்கெட் எதிர்பார்க்கும் போது நல்ல பொட்டென்ஷியலா இருக்கும். அப்போ இந்த பொட்டென்ஷியலை எப்படி நம்ம கேப்சர் பண்ண போறோம், ஆஸ் எ ட்ரேடர் வேடிக்கை பார்க்க கூடாது, எப்படி கேப்சர் பண்ண போறோம் அப்படின்றதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஏமா வைக்கணும். ஓகேங்களா? அப்போதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன ஆகும், நல்ல இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் சம்டைம்ஸ் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆனால் இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஓகே, ஸோ கம் டு த டெய்லி சார்ட். ஓகே, டெய்லி சார்ட்டில் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுங்க பாருங்க. ஓவரால் நம்ம டீட்டெயில்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் பாருங்க. உங்களுக்கு இந்த 2 நாள் ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட் அன்னைக்கு மூவ் ஆனது. ஓகேங்களா? என்னைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆனது, இன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு பாசிட்டிவாக மூவ் ஆனது. உங்களுக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு வெனஸ்டே லீவு, தேர்ஸ்டே அன்னைக்கு கண்டினியூஸாக கீழே போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்சை மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கவனிச்சிட்டீங்களா? இந்த இடத்துல ஒரு ரேஞ்சை மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, இதுதான் பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிடைக்கிற ரெஃபரன்ஸ். இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நிறைய டிசிஷன் மேக்கிங்லாம் முடிஞ்சிடும். நல்ல பேலன்ஸ் பண்ணாங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த பிளேஸ் அமையும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க நல்லா கீழே எவ்வளோ கொண்டு போயிட்டாங்க. இந்த இடமும் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கோம்.
இந்த இடம் வந்து அந்த ஜூன் மந்தோடைய பேலன்ஸ்டு பிளேஸில் தான் மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ப்ரொஃபைல் என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் தான் வச்சுருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இது டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது இன்னைக்கு செல்லிங்கை ஸ்டாப் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்ல இதுக்கு மேலே எங்கேயாவது செல்லிங்கை ஸ்டாப் பண்ணி பேலன்ஸ் பண்ணிருக்காங்களா பாருங்க. இங்கே செல்லிங்கை ஸ்டாப் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. செல்லிங்கை ஸ்டாப் பண்ணி பேலன்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்னங்க ஆகுது, அகைன் பேலன்ஸ் தானங்க நடந்திருக்கு. இப்போ இந்த பேலன்ஸ் டிசிஷன் வந்து மாறணும். இப்போ நம்ம இங்கே வந்து நெகட்டிவ் டிசிஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம பாசிட்டிவாக நீங்கள் டிசிஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்போது என்ன நடக்கும், இங்கேருந்து ரிவர்சல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. இப்போ டீடைல்டு கான்டெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கு. டீடைல்டு கான்டெக்ட் மீன்ஸ் ரெஃபரன்ஸ். ஒரு இன்ட்ராடேல ஒரு மார்க்கெட் மூவ் ஆகும்போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்க்கறது அப்படின்றத இப்போ கான்டெக்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி. ஓகே, ஸோ மார்க்கெட் எந்த தூரம் போனாலும் எவ்வளோ போனாலும் என்ன ஆகணுங்க, அது ப்ராப்பராக நமக்கு ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் ஆகி தான் ஆகணும். ஓகேங்களா, அதை நம்ம இன்ட்ராடேல அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸில் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அப்போ இன்னியோட ப்ரொஃபைல், இப்போ இன்னியோட ப்ரொஃபைல் என்னங்க பண்ணியிருக்கு, இந்த இடத்துல நேற்று நம்ம கான்டெக்ட் பண்ணியிருந்தோம், க்ளோஸ் ஆகிருக்கு, லேட் ஸ்பைக், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருக்குது, தென் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோ இருக்குது. பர்ஃபெக்டாக இதுதான் இமீடியட் ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்த்தோன்னே உங்கள் கண்ணு போய் தேடுற எந்த ரெஃபரன்ஸ், இது ஒரு ரெஃபரன்ஸ், இது ஒரு ரெஃபரன்ஸ், இது ஒரு ரெஃபரன்ஸ், மூன்று. இந்த மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் நீங்கள் பார்த்தோன்னே இதான். அப்போ ஓப்பன் ஆனது என்னங்க, பியரிஷ் ஓப்பன். ஓகே, இம்பேலன்ஸ் பியரிஷ் ஓப்பன். அப்போ இம்பேலன்ஸ் பியரிஷ் ஓப்பனா என்னங்க ஆகணும், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்து அப்படியே லோ போகணும். இல்லைன்னா ஓப்பன் ஆகிட்டு நியரஸ்ட் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு டிரைவ் வெளியே வரணும். என்னங்க பண்ணாங்க, நியரஸ்ட் ரெஃபரன்ஸை டெஸ்ட் எடுத்துட்டு டிரைவ் நல்லா வெளியே வந்தாங்க. ஆனால் இது என்ன இடம், டிமாண்டோட இடம் 23,300. அப்போ அதுக்கு மேலே போக முடியல, ஸ்டாப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சைட் பீரியடாக இருந்து நல்ல பேலன்ஸ்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ், இந்த பிபிஓசியை நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இது என்னது, இது வந்து ஒரு பேலன்ஸ். இந்த இடத்துல நிறைய இன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னைக்கு எக்ஸ்பெரிக்காக கூட அவங்க நிறுத்திருக்கலாம், என்ன வேணா நடத்தலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து நாளைக்கு இதே மாதிரி மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இதை டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா என்னங்க, இதுவே இங்க ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இதை தாண்டி இதுக்கு மேலே இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸ். தென் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த செல்லிங் டெயில் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட் அடுத்த ரெஃபரன்ஸ், தென் இந்த பேலன்ஸ் ஹை வேல்யூ ஏரியா. ஹை வேல்யூ ஏரியானா உங்களுக்கு ஒரு பேலன்ஸாக இருக்கும். கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல எப்படி அப்ரோச்ன்றது மல்டிபிள் டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கிளியருங்களா? திஸ் இஸ் தி நிஃப்டி கான்டெக்ஸ்ட். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பருங்க. பாருங்க, நல்ல அழகாக மார்க்கெட் பாருங்க, எவ்வளோ அழகாக ரேஞ்சில் சூப்பராக. இந்த வைக் ஆஃப் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா பாருங்க. இந்த வைக் ஆஃப் மெத்தடு நிறைய நம்ம டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்போம். அதுதான் ரியல் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் சொல்லுவோம். மார்க்கெட் அங்கேருந்து அந்த மார்க்கெட், திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் செல்லிங் கிளைமேக்ஸ், ஆட்டோமேட்டிக் ரேலி, டெஸ்ட், அப்பர் டெஸ்ட். மார்க்கெட் என்னது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஸ்ப்ரிங் வந்து இது வந்து சைன் ஆஃப் வீக்னஸா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இதுக்கு கீழே எங்களுக்கு என்ன ஆகணும், கன்ஃபர்மேஷன் ஆகணும். இல்லை இந்த இடத்துல அவங்க ஸ்ப்ரிங் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அப்போ இது என்னவா மாறும், இந்த இடம் உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டா மாறும். இது சைன் ஆஃப் வீக்னஸா இருந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளையா மாறி இங்கேருந்து கீழே வந்து மார்க் டவுன் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு போக போறாங்களா இந்த பேங்க் நிஃப்டி? இல்லை, இந்த இடம் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டா நடந்து இதுக்கு மேல நமக்கு இந்த இடத்துல சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போறாங்களா? புரியுதுங்களா? இப்படின்றத ஆஸ் எ ட்ரேடராக நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தெரியணும். அப்போதான் உங்களால் அந்த ட்ரெண்டு ஃபாலோவராக இருக்க முடியும். அந்த ட்ரெண்டோடைய ஸ்விங் ஹை டு லோவை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரோட புரிதலோட சேர்த்து உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்டாக நீங்கள் போகும்போது உங்களால் முடியாத விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மள என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ட்ராடேலேயே நம்ம சுருக்கிட்டாங்க. அந்த 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அப்படியே. ஆனால் அதை விட்டுட்டு ஆனால் மார்க்கெட் மட்டும் என்னங்க பண்ணுது, ஒரு பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆரம்பிச்சதுன்னா வந்தது ஃப்ளோ போயிட்டே இருக்கு. இங்க மட்டும் இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, பாயிண்ட் ஓடிட்டு இருக்கான். ஆனால் நம்மள மட்டும் என்ன பண்றான், இந்த இடத்துல இருக்க ஒரு ஸ்மால் என்ட்ரிக்கு நிற்க வைக்கிறாங்க.
கிளியருங்களா? ஓகே. இப்போ கான்டெக்ஸ்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஏன்னா ரிவர்சல் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டே வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்கு? இந்த பிபிஓசிக்கு மேல நேத்தோடைய இம்பேலன்ஸ்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனவங்க கண் எங்கெங்க பார்க்கணும்? லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்க கண்ணு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பேலன்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த பிபிஓசியை பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த லோ, தென் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெய்லர் பையிங் டெய்ல் லோ, அதுக்கப்புறமா ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுங்க? ஓப்பன், பேரிஷ் ஓப்பன், டெஸ்ட், டிரைவ். பர்ஃபெக்டாக நான் பிபிஓசிலேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்குமா? டேர்ன் ஆகலை. என்ன பண்ணாங்க? வந்தாங்க. வந்து இந்த பேலன்ஸ்லேருந்து டேர்ன் ஆகிருக்குமா? டேர்ன் ஆகலை. அப்போ யாரும் இங்கே இல்லை. ரெஸ்பான்சிவ் பையர் காணாம போயிட்டார். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓசிலையும் காணாம போயிட்டார். அப்போ மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்தது, லோக்கு போயிடுச்சு. லோக்கு போய் இங்கே அப்போ யாருங்க வந்து மார்க்கெட்டை பிடிச்சி நிறுத்திருக்கா? டிமாண்ட். அந்த ஜூன் மந்தோட டிமாண்டு நிறுத்திருக்கிறாங்க. நிறுத்தின பிறகு தென் பி பீரியட்ல பி, சிடி, இ, எஃப், ஜி பீரியட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக என்ன இருக்கு? ப்ராப்பராக என்னங்க இருக்கு? ஒன் டைம் ஃப்ரேம். அப்போ ஒன் டைம் ஃப்ரேம் என்னன்னா நம்ம அந்த லேர்னிங்ல போட்டிருக்கோம், அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒன் டைம் ஃப்ரேம் எனக்கு என்ன சொல்லுனா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கான்ஃபிடன்ஸ் ரெக்கவரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் ரெக்கவரின்றது இங்க இருந்து நடந்த பிரச்சனை, இன்னைக்கு முந்தா நேரத்து இங்கிருந்து நடந்த பிரச்சனையை நான் டைரக்ஷனாக எடுத்துட்டேன்னா, இந்த டிமாண்ட் வந்து நல்ல ஒரு ஆப்போசிட்டா கொடுத்துருக்குறாங்க பேங்க் நிஃப்டியில். இந்த ஆப்போசிட் என்ன இருக்கு உங்களுக்கு? எக்ஸாக்டா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. எந்த பீரியடுக்கு அப்புறம்? எஃப் பீரியட்லேருந்து பாருங்க. அப்போ இந்த எஃப் பீரியட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த எஃப்ல இருந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி உங்களுக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது பாத்தீங்கன்னா, யூ வில் கெட் த கிளியர் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்போ இது என்னங்க? இந்த இடத்துல என்னங்க கிரியேட் ஆயிருக்கு உனக்கு? இந்த இடத்துல ஒரு பையிங் டெய்ல் இங்க கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஆக்ஷன் நல்ல டவுன் வந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? நல்ல டிபிஓ 2 டிபிஓ இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பையிங் டெய்ல் கிரியேட் ஆயிருக்கு. அகைன் ஐம் டெல்லிங் த மார்க்கிங் த பாயிண்ட். பையிங் டெய்ல் ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம்ல இங்க வந்ததால இங்கேருந்து ரிஜெக்டடா பாயிண்ட் எடுத்துனா இந்த இடம் என்ன உங்களுக்கு? ரேலி ஹை. தென் இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ், இந்த இடத்துல இருக்க புல் பேக் லோ, இந்த இடத்துல புல் பேக் லோ, இந்த பேலன்ஸ்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகணும். தென் இந்த பேலன்ஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும். தென் இந்த டெய்லுக்கு ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் தாண்டினா தான் அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த 49,800 700 ரேஞ்சை தாண்டி கீழே போக முடியும். நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கோம் 49,500 குள்ளவே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறது பெட்டரா இருக்கும். அப்போ இது ரெஃபரன்ஸ்ல இருக்கும். இது அப்சைட்ல போகும்போது இந்த இடம் வந்து ஒரு பேனிக் செல்லிங்கால வந்தது. இது வந்து அது பேனிக் செல்லிங்கா இருந்தாலும் நம்மளை பொறுத்த ரெஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணணும். அப்போ அந்த ரெஃபரன்ஸை நம்ம நோட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பிஓசி, ஆவரேஜ் பிஓசி. ஏன்னா மார்க்கெட் இதை பேலன்ஸ் பண்ணி தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ இது வந்து நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். அகைன் இதுக்கு மேலே இருக்க ரெஃபரன்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். அப்போ கிளாரிட்டி கிடைச்சிச்சிங்களா? கான்டெக்ஸ்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபார் நாங்கள் கண்டினியூஸாக போடுற எஃபர்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பண்ண இல்லை இந்த இதில் அடிஷ்னலாக இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்க. அது ரெக்வயர்டாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் பண்ணுவோம். அதுவும் சொல்கிறோம். இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு. இது உங்கள் அதர் ட்ரேடர்ஸ்க்கும் மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக ரெடி ஆகி இது ஓகே இது 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 இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் தயக்கத்தோட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் கிட்ட நம்ம வந்து இதை வந்து சீரியஸாக கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் இருக்க டவுட்ஸு இதெல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கலாம். அப்போ இது ஒரு பெட்டர் நல்லா இருக்கு. அப்போ நம்மளோட பியர் ட்ரேடர்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்கு, இன்னும் நான் கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா கண்டினியூ வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணி உங்க கிளாரிஃபை ஆன பிறகு நீங்க உங்களுடைய அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நல்ல விஷயத்த நம்ம எப்பயுமே ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ அகைன் ஐம் டெல்லிங், மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் தி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ ஆக்ஷன் ப்ராசஸ். This is very foundation for any type of trader. This is the essential for every trader. Thank you. Happy trading. Bye bye.